மக்களே மாறன் வீரா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கா. ஆதித்யாவோட சூழ்ச்சியில் மாட்டின நம்ம வீராவை அப்படியே சஸ்பென்ஸ் பண்ணுறாங்க. நம்ம வீரா ரொம்பவே உடஞ்சி போய் இருக்கும்போது மாறனோட பேச்சினால வீராவும் இப்போ ஒரு ஓட்டுநராட்டு களத்தில் இறங்குறாங்கன்னே சொல்லலாம். பழைய வீராவாட்டு செம அதிரடியாக ஆட்ட ஆரம்பிக்க போகுதுன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆதித்யா சூழ்ச்சி பண்ணி பண பையை எல்லாத்தையுமே நம்ம வீராவோட வீட்டில் மறைச்சி வைக்கிறாங்க. அந்த ஃபைலை காணலை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே வீட்டில் பார்த்தீங்கன்னா பணத்தை பார்த்த உடனே நம்ம வீரா கிட்ட விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படி, நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆதித்யோட ஃபைலை பணத்துக்கு ஆசைப்பட்டு வாங்கி வச்சு அந்த ஃபைலை யார்கிட்டயும் ஒப்படைச்சிட்டீங்க, உங்கள் மேலே தான் குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவை எதிர்த்து நிற்கிறாங்க. நம்ம வீராவும் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு எதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னே தெரியாதுன்னு சொல்லும்போது, இல்லை மேடம், இனிமே நீங்கள் விசாரணைக்கு வரணும்னு சொல்லிட்டு நம்ம வீராவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே சமயத்தில் அங்கே உள்ளவங்களும் நம்ம வீராவை விசாரணை பண்ணும்போது, மேடம் உங்கள் கையில் தானே இந்த ஃபைல் இருந்துச்சு, அது எப்படி மிஸ் ஆகும் அப்படி கேட்கும்போது, நம்ம வீராவும் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆதித்யாவை எதிர்த்து நான் இவ்வளோ ஃபைல் ரெடி பண்ணதுக்கு நான் தானே முயற்சியெல்லாம் செய்தேன், அப்படி இருக்கும்போது நானே எதுக்கு அந்த ஆதித்யாவுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே உள்ள அதிகாரிகளும் ஒரு சமயம் நீங்கள் பணத்துக்கு ஆசைப்பட்டு இதை செய்திருக்கலாம்ல, இந்த பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை செய்து எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே நீங்கள் ஏமாற்றிருக்கலாம்ல அப்படி சொல்லும்போது, நம்ம வீராவும் என்ன சார் நீங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, ஏது நாள் வரைக்கும் நான் எவ்வளோ நேர்மையாக உழைச்சிருக்கேன்னு உங்களுக்கெல்லாம் தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அங்கே உள்ளவங்க எல்லாருமே நம்ம வீராவை எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய கலெக்டராக இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாமலாம் இந்த பணத்தை யாராவது உங்கள் வீட்டில் வச்சுருப்பாங்க, என்ன மேடம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீராவை எதிர்த்து நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம வீராவை பார்த்து, இனிமேல் நீங்கள் கலெக்டர் பொறுப்புலேயே இருக்கக்கூடாது, உங்களுக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வீரா அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்னடா இது, இந்த தொழிலுக்கு நம்ம எவ்வளோ நேர்மையாக இருந்தோம், ஒரு நிமிஷத்தில் இவங்க கூட நம்மளை நம்பாமல் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்ம வீராவுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. வீட்டுக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணி வர நம்ம வீராவை பார்த்த வள்ளியம்மையும், என்னாச்சு வீரா அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணும்போது நம்ம வீராவும் எல்லாமே மாறி போச்சு, எல்லாம் இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரிய மாட்டேங்குது, நான் இந்த தொழிலில் எவ்வளோ நேர்மையாக இருந்தேன் தெரியுமா, என்னோட நேர்மையை பற்றி இவங்க இப்படி சந்தேகப்பட்டுட்டாங்களே, அதை நினச்சாதான் எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது, எவ்வளோ நல்ல ஒரு பேர் வாங்கிட்டு இருந்தேன், ஒரு நிமிஷத்தில் எல்லாமே மாறி போச்சே வள்ளியம்மா அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கும் போது, நம்ம ராமச்சந்திரனும், நீ எதுக்குமே கவலைப்படாத வீரா, உன்னை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும், நீ எவ்வளோ நேர்மையானவ அப்படிங்கிறத அவங்கள கூடிய சீக்கிரமாக புரிஞ்சுப்பாங்க அப்படி சொல்லும்போது, நம்ம வள்ளியம்மையும், நீ எதை பற்றியுமே கவலைப்படாத வீரா, எல்லாமே சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம மாறனுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. வீராவுக்கு இப்படி ஒரு நிலமாவும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, யாரோ ஒருத்தங்க சூழ்ச்சி பண்ணி தான் இப்படி வீராவை செய்திருக்கணும், எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆதித்யாவை தான் இருக்கும், ஆனால் இந்த பணம் எல்லாம் எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்கணும், அப்போ வீட்டுக்குள்ளேயே யாரோ ஒருத்தங்க வந்தனால தானே இந்த பணமும் இங்கே வந்திருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் எல்லாமே நம்ம மாறனுக்கு வந்துட்டு போகுது. சரி, வீரா ரொம்பவே அப்செட்டாக இருக்கா, அவளை எப்படியாவது மாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, நம்ம வள்ளியம்மே மாறன்கிட்ட பாத்தியா மாறா, இந்த வீட்டில் ஏன் தான் இவ்வளோ சோதனை நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குது, பாவம் வீரா எவ்வளோ கவலைப்பட்டுட்டு இருக்கா, நீயாவது போய் ஏதாவது சமாதானப்படுத்து அப்படி சொல்லும்போது, நம்ம மாறணும், நான் பேசினாலே அவள் ரொம்பவே கோபப்படுவா, இப்போ என்ன செய்கிறது, சரி எதுக்குமே நம்ம வீராவை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம மாறணும் கிளம்புறாங்க. நம்ம வீரோட மனசில் ரொம்ப குழப்பமாகவே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது, நம்ம வீட்டையும் நல்லபடியாக பார்த்துக்கணும், வீட்டை நல்லபடியாக பார்க்கணுன்னா அதுக்கெல்லாம் ரூபாயெல்லாம் தேவைப்படுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது, நம்ம மாறணும் அந்த இடத்துல என்ன வீரா, இதுக்கெல்லாம் போய் நீ கவலைப்பட்டுருக்க, நீ எவ்வளோ பிரச்சனைகளை ஈஸியாக சமாளிச்சிருக்க, அப்படி இருக்கும்போது இதையும் ஈஸியாக சமாளிச்சிடுவ, இப்போ என்ன உனக்கு கலெக்டர் பொறுப்பு தானே இல்லை, மற்றபடி இந்த வீட்டை எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு உன்னால் முடியாதாக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம மாறன அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் கேட்ட வீராவும், என்கிட்ட எல்லாம் நீ அட்வைஸ் எதுவுமே பண்ணாண்டா, எனக்கு என் வாழ்க்கையை எப்படி பார்த்துக்கணும் தெரியும், அதே மாதிரி என் குடும்பத்தை எப்படி கவனிச்சுக்கணும் தெரியும், எப்படியாவது நான் பொழைச்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா மாறனை எதிர்த்து பேசிட்டு போகிறாங்க. இதை பார்த்து நம்ம மாறனும், எது எப்படியோ வீரா மனசு கலங்காமல் இருக்காளே, நம்ம இப்படி பேசுனனால தான் வீரா இந்த மாதிரி ஆயிட்டா, சரி எந்த பிரச்சனையும் வராது, வீரா எப்படியும் நல்லபடியாக பார்த்துப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மாறனும் சமாதானம் ஆகுறாங்க. சமாதிரடியாக இருக்கும்போது நம்ம வள்ளியமே ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. வீரா எப்படி இருப்பாளோ பாவம் அப்படி சொல்லிட்டு யோசிக்கும்போது, நம்ம வீரா செம மாசா அந்த ஓட்டுநரோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வராங்க. அப்படியே பழையபடி நம்ம வீரா ஆட்டோ ஓட்டுறதுக்காக தயாராகிட்டாங்கன்னே சொல்லலாம்.
அத பார்த்த நம்ம வள்ளியம்மையும், "என்ன வீரா என்னாச்சு? நீ இப்படி களத்துல இறங்கிட்ட போல" அப்படி சொல்லும்போது நம்ம வீராவும், எதுக்கு வந்து தொழில் பெருசு சின்னதுன்னு பார்த்துட்டு, நம்ம என்ன முதல்ல இருந்தே கலெக்டராவா இருந்தோம். ஃபர்ஸ்ட் இந்த தொழில்ல இருந்துட்டு தானே அதுக்கப்புறமா படிப்படியா முன்னேறி கலெக்டர் ஆயினோம். இனி இதையே நம்ம தொடங்க வேண்டியதுதான். அதுக்கப்புறமா எனக்கு மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்படும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வீரா பயங்கர மன தைரியத்தோட இருக்காங்க. இத பார்த்து நம்ம ராமச்சந்திரனும், "என்னோட மருமகள பத்தி எனக்கு தெரியாதா? அவ ரொம்பவே தைரியசாலி தான்" அப்படி சொல்லிட்டு வீராவ பார்த்து புகழ்ந்து தள்ளுறாங்க. நம்ம மாறனுக்கு இப்பதான் மனசுக்கு நிம்மதியாச்சு. வீரா பழையபடி அவளுக்கு பிடிச்ச மாரி ஒரு தொழிலே பண்ண ஆரம்பிச்சுட்டா. எப்படி இருந்தாலுமே இந்த பிரச்சனைக்கு காரணமானவள சும்மாவே விட மாட்டேன். அவ பாட்டுக்கு இந்த தொழில பண்ணிட்டு அதுக்குள்ள யார் இதுக்கு காரணமோ அவன் வந்து கண்டுபிடிச்சு உண்மையை நிரூபிச்சு அவன் வீரா பழைய மாதிரி கலெக்டர் ஆவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மாறணும் அதுக்கு வேலைகளில் ஈடுபடுறாங்கன்னு சொல்லலாம். இதை பார்த்துட்டு இருந்த நம்ம கனி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது வீராவும் கனியை பார்த்து, "கனி நீ இதை பற்றி எதுவுமே குழப்பத்தில் இருக்காத. சித்தி வந்து கொஞ்ச நாளைக்கு இந்த வேலை பார்ப்பேன், அதுக்கப்புறமா மறுபடியும் மாறிடுவேன். அதனால் அதெல்லாம் யோசித்து நீ வந்து ஸ்கூல்ல எல்லாம் படிக்காமல் எதுவும் இருந்துடாத" அப்படி சொல்லும்போது கனியும் வழக்கம் போல் வேடிக்கையாக பேச ஆரம்பிக்கிறாங்க. வள்ளியம்மைக்கு இப்போ தான் ஒரு தெளிவு வந்துச்சு. வள்ளியம்மையை நம்ம வீராவை பார்த்து, "சரி வீரா, இப்போ ஒரு தெளிவோட நீ வந்து இந்த வெளியாவது பார்க்க போறீல்ல, எந்த பிரச்சனையும் வராது வீரா இனிமே" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவை வழி அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம வீராவும் பழையபடியே ஆட்டோவெல்லாம் எடுத்துட்டு ஒரு ஒரு கஸ்டமருக்காக வெயிட் பண்ணும்போது ஆதித்யாவுக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வருது. இப்போ வீரா என்னதான் செய்திருப்பா? ஏற்கனவே அவன் மேலே பழிய போட்டு அந்த கலெக்டர் பொறுப்புலேருந்து எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லும்போது, எங்கேயாவது ஒதுங்கி இருக்க போறா அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டாக ஆட்டோ ஓட்டிட்டு நம்ம வீரா வரதை கவனிக்கிறாங்க. அப்போ இந்த வீரா வந்து ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க. அப்படின்னு வீராவை பார்த்து, "என்ன கலெக்டரு, ஏற்கனவே நான் வந்து கொடுத்த குடைச்சல் எல்லாம் தாங்க முடியாமல் இந்த தொழிலுக்கு வந்துட்டியா? ஒரு நாளுக்கு சவாரிக்கே உனக்கு வந்து கொஞ்சம் ரூபாய் தானே வரும். 5க்கு 10க்கோ நீ வந்து ரொம்பவே அலைஞ்சிட்டு தானே இருக்க. உன் குடும்பத்தெல்லாம் எப்படி தான் பார்த்துப்பியோ? இதுக்கு தான் அன்னைக்கு சொன்னேன் என்கிட்ட எல்லாம் மோதாதன்னு சொல்லிட்டு. இப்போ கேட்டியா? இப்போ மட்டும் என்கிட்ட மோதாமல் இருந்து நீ பாட்டுக்கு அந்த ஃபைல் எல்லாம் கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கேன், அன்னைக்கே பிரச்சனையை தீர்ந்திருக்கும். உனக்கு நானும் நிறைய பணம் எல்லாம் தந்திருப்பேன். இந்நேரத்துக்கு நீ பொறுப்புலேயே இருந்திருக்கலாம். இதெல்லாம் நான் யோசிச்சு தானே உங்ககிட்ட சொன்னேன். என்னை எதிர்த்து நீ எந்த நிலைமைக்கு வந்திருக்க பார்த்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா கிட்ட ஆதித்யா எதிர்த்து பேசும்போது, நம்ம வீரா சும்மா விடுவாங்களா? செம மாசான டயலாக் விடுவாங்க. "என்ன உனக்கு இப்போ ஆட்டோவுக்கு சவாரி வேணுமா? எனக்கு ஆட்டோவில் வேணா கஸ்டமராக ஏறிக்கோ. அப்படியாவது உனக்கு புத்தி வருதான்னு பார்ப்போம். ஏற்கனவே நீ வந்து கள்ளத்தனமாக ஃப்ராடு வேலையெல்லாம் செய்தது பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னும் வந்து ஃப்ராடு வேலையெல்லாம் செய்யாத. எனக்கு ஆட்டோவில் ஏறினாலாவது உனக்கு மனம் எல்லாம் மாறுதான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு செம மாசா நம்ம வீரா வந்து அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட ஆதித்யாவும், "என்னதான் உன்னை பழி வாங்கினாலும் உனக்கு ஆட்டம் மட்டும் அடங்கவே மாட்டேங்குதுல" அப்படி சொல்லிட்டு சத்தம் போடும்போது நம்ம வீராவும், "எப்படி இருந்தாலுமே என்னோட சுயரூபம் எல்லாமே நான் கூடிய சீக்கிரமாக வெளியில் கொண்டு வரதானே செய்ய போகிறேன். அப்போ தெரியும் எல்லாருக்கும். அப்போ உனக்கும் ஒரு நிலைமை வரும். உன்கிட்ட என்னதான் பணத்தை வச்சு ஆட்டம் காட்டினாலும் கூடிய சீக்கிரமா எல்லா உண்மைகளும் வெளிவரும்னு சொல்லிட்டு நம்ம வீரவ செமையாட்ட அங்கே பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம மாறனுக்கு எப்படி அது இந்த பணம் இந்த வீட்டுக்குள்ளே எப்படி வந்துச்சு, அதே சமயத்தில் அந்த ஃபைலை யார் எடுத்திருப்பா அப்படிங்கிறத செம மாசம் கண்டுபிடிக்க போகிறாங்க. சூர்யாவை அடியில் வெளுத்தெடுக்க போகிறாங்கன்னே சொல்லலாம்.